என் மக்களை, லண்டன் இஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை கிட்டத்தட்ட 48 நிமிஷம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ மட்டும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மை கிடையாது, போய் நீ மத ரீதியா இது மாதிரி பேசிட்டு இருக்க, நீ ஒரு சங்கின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் சொன்னது பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு அவங்களுடைய முட்டாள்தனத்தையும் அவங்களுடைய அறியாமையையும் இது சிற்பால் அடிக்கிற மாதிரியே ஒரு படம் வெளியாகிருக்கு. அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன் விஜிலாண்டே. இது இந்த பேர் பார்த்தீங்கன்னா விஜிலாண்டே ஸ்பானிஷ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல நாம விஜிலண்ட்னு சொல்லுவோம். ஆனா ஸ்பானிஷ்ல ஏன் இதை வச்சிருக்காங்கன்னா அங்கேயும் இந்த கொடுமைகள் நடக்குது, அங்கேயும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அரசாங்கம் இருக்குதுன்றதுக்காகவே இந்த பேரை வச்சிருக்காங்களோ என்னமோ. இங்க ஐரோப்பால இந்த விஷயம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நடக்குதுன்னு நான் லண்டன் இஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன். இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இந்த மனுச்சோ மாதிரியான அரைகுறை ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்கள் அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, அங்க எப்பேற்பட்ட அரசியல் சூழல் இருக்குதுன்னு துள்ளியும் தெரியாம இந்த ஒரே ஒரு 4 எபிசோடு இருக்க ப்ராபகண்டா சீரீஸான அடலசன்ஸை பார்த்துட்டு அது எப்பேற்பட்ட கொடூரம் பார்த்தீங்களா, அந்த பெண்ணை அந்த பையன் எப்படி கொண்டான் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைன்னு பார்த்தீங்களான்னு அந்த பொண்ணு உருட்டி வச்சிருந்தது. அந்த கதையே உண்மையா யாரோ பண்ண கதையை இங்க வெள்ளைக்கார பையன் செய்த மாதிரி நிறைவேற்றுமையை இங்க காட்டி அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேஸ் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் மனிச்சோ மாதிரியான பெண்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் இதை பார்த்துட்டு உண்மையை நம்பிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்குதுன்னு துளியும் தெரியாத ஒரு அரைவேக்காடு ஃபெமினிச பெண் இந்த மாதிரி பேசி இதெல்லாம் நடக்குதுன்றத இங்க இருக்க மக்களுக்கு வெளிக்காட்டாமலேயே அது சொல்றதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த மக்களுக்கு எங்களை மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி யூரோப்ல நடக்குது, இதெல்லாம் ஒரு ப்ராபகண்டாவுக்காக எடுத்த சீரீஸ், இதுல உண்மையே கிடையாது, இதுல வேற மாதிரியான பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்னு எடுத்து சொன்னா நாம சொல்றதை இங்க நம்ம ஆள் கிடையாது. அது மாதிரியான சூழ்நிலையில் தான் நாம இருக்கோம். ஆனா உண்மையை மறைக்கவே முடியாதுன்றது தத்துவம். அந்த தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இந்த நேரத்துல ஒரு முக்கியமான படம் வெளிவந்திருக்கு. அதுதான் சிட்டிசன் இந்த விஜிலாண்டே. இது தெளிவா இங்க யூரோப்ல என்ன நடக்குதுன்றத வெறும் ஒரே ஒரு படம் மட்டும் உலக லெவல்ல காட்டுத்தீ மாதிரி பரவி சுட்டி காட்டிடுச்சு. இந்த படம் ஜெர்மன்ல எடுத்த படம். ஆனா ஜெர்மன்லயே இந்த படத்தை வெளியிடல, இங்க பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படம் உலக அளவுல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டாப் 2 பொசிஷன்ல இருக்கு. மைக்கேல் படத்தை பின்னுக்கு தள்ளி இது டாப் 2nd பொசிஷன்ல இருக்கு. அப்படின்னா இந்த படத்துடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்றத யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்க யூரோப் கிரைசிஸ் எந்த அளவுக்கு மக்களை ஒரு நிலைக்கு தள்ளி இருக்குன்றத பாருங்க. ஏன்னா இது திட்டமிட்டு ஒரு சதி திட்டத்தோட யூரோப் மக்களை மையப்படுத்தி, குறிப்பா வெள்ளை இன மக்களை மையப்படுத்தி ஒரு திருட்டு கூட்டம் இந்த சதியை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா, இப்படி சொல்ற நம்மள என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்பிரசி பேசுறான், இல்நாட் தியரி பேசுறான், இவன் பேசுறதுல லாஜிக்கே கிடையாது, பகுத்தறிவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி சொல்றவங்க தான் கொரோனாவுக்கு லைன்ல நின்று ஊசி போட்ட பூஸ்டர் டோஸ் கோமாளிகள். இதை நான் மறுபடியும் எல்லா இடத்துலயுமே பதிவு செய்யறதுதான். இந்த விஷயத்துல சரியா பாத்தீங்கன்னா ஹிட்லர் செத்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் ஐரோப்பா முழுக்க பயங்கரமா ஃபாஸ்டா நடக்குது. அதுலயும் மல்டி கல்ச்சரலிசம் என்ற பெயரில் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெள்ளை இன மக்களை குறி வச்சு அழிக்கிற வேலையை பார்த்துட்டு வந்தாங்க. லண்டன் இஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பேன். இந்த ஐரோப்பால இங்க இறங்குறவங்க யாருன்னு பார்த்தா 14 வயதுல இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மட்டுமே இங்க இறங்குறாங்க. அதுவும் லீகல் பிளஸ் இல்லீகலா. அவங்க இங்க தங்குறதுக்கு யார் ஃபண்டிங் பண்றது? இந்த அரசாங்கமே மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இவங்க தங்கட்டோன்னு கொடுக்குது. இங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி தங்களுடைய வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு இவங்க டாக்ஸ் போடுறாங்க. அந்த டாக்ஸ் மூலமா மக்களுக்கு எதுவுமே செய்யாம இந்த மக்களை கற்பழிக்க வந்த இந்த கொடூர பச்சை பொறுக்கிகளுக்கு இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுது, ஐரோப்பிய அரசாங்கங்கள் என்ன பண்ணுது, ஃப்ரீயா தங்கு ராஜா, உனக்கு எல்லாத்தையுமே நான் தரேன், மாதம் மாதம் உனக்கு ஸ்டைஃபண்ட் தரேன், உனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃப்ரீயாவே தரேன், நீ என்ன பண்ணு, உனக்கு நாங்க யார்கிட்ட காசு வாங்கி தரோமோ அவங்களே நீ என்ன பண்ணு, கற்பழி, அவங்கள கொல்லு,
இது மாதிரியான விஷயங்கள் ஐரோப்பா முழுக்க நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு படம் வெளியே கொண்டு வந்து காட்டியிருக்கு. அதனால லண்டனிஸ்தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொன்னதெல்லாம் போய் நான் மத ரீதியா பேசுறேன், மதவெறியில பேசுறேன்னு யாரெல்லாம் அழுது புரண்டீங்களோ, இப்ப இந்த படம் உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சா? இந்த படத்துல அப்படி என்ன தாங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐரோப்பால என்ன நடக்குதோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க. அதுலயும் ஜெர்மன் நடக்கிறத காட்டியிருக்காங்க. இதுல ஒரு 6 விஷயத்த நாம பார்க்கணும். முதல் விஷயம், இங்கே அரசாங்கம் எப்படி இங்க வாழக்கூடிய மக்களுக்கு, அதாவது தங்களுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு எந்த விதமான சலுகைகளை தருது, அப்படி தரும்போது இது யாரை உள்நுழைக்கும் போது இங்கே யாருக்கு முன்னுரிமையை இந்த அரசாங்கம் தருதுன்ற விஷயத்த தெளிவா இந்த படத்துல நீங்க பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து யூரோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது நீங்க நினைக்கிற மாதிரியான பயங்கரமான ஸ்பை த்ரில்லர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பி கிரேட் மூவி தான். இருந்தாலுமே இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க கான்டெக்ஸ்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது உண்மையிலேயே நடந்த வரலாறு, உண்மையிலேயே நடந்துட்டு இருக்க சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்ததால ஜெர்மன்ல இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா எலான் மஸ்க் மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, நீ பேன் பண்ணிட்டியா, நான் என்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன பண்றேன் பாருன்னு படத்தை என்ன பண்ணிட்டாரு, ஓட்டி காமிச்சிட்டாரு. அது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 15 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து அந்த படம் எக்ஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு. அதை எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்கன்றதும் தெரியல, அது எத்தனை பேர் ட்வீட் பண்ணாங்கன்னு தெரியல. இது மாதிரி இந்த படம் பயங்கர காட்டு தீ மாதிரி பரவி இப்பவும் அனல் பறக்க அது ஓடிட்டு இருக்கு எக்ஸ் தளத்தில். இந்த படத்துல காட்டின அத்தனையுமே நீங்க சந்தேகப்படாம நம்பலாம். ஏன்னா அது 100% உண்மை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கம் தன்னுடைய மக்களை பாதுகாக்காம இவங்களை என்ன பண்ணுதுன்னா மென்டல் பிரேக் டவுனுக்குள்ள ஆக்குது. இவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவே போராடுற அளவுக்கு இருந்து இப்போ தங்களுடைய பசங்களையும் தங்களுடைய உயிரையும் பாதுகாக்கிற அளவுக்கு இவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. மூணாவது விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி தள்ளப்பட்ட நிலையில் இருக்க ஒருத்தன் என்ன பண்றான், இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறான். உன்னாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இப்பேற்பட்ட கொடுமை நடக்கும் போதும் அதை நான் எதிர்த்து கேட்கிறேன், ஆனா நீ எனக்காக சப்போர்ட் பண்ணாம நீ என்னையே என்ன பண்ற, குற்றவாளியாக்கி தண்டனை கொடுக்குற, அதனால இனி என்னால பொறுக்க முடியாதுன்னு ஒருத்தன் இதை எதிர்த்து துப்பாக்கியை ஏந்திரான். உண்மையான ரெவல்யூஷன்னா இதுதான் மக்களே. இந்த இமிகிரண்ட்ஸால ஐரோப்பால என்னென்ன பிரச்சனை அதிகரிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொடர் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் எண்ணிக்கையில் நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கேங், நிறைய கேங் அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கத்தியை வச்சு சண்டை போடுற அமைப்பு, கத்தியை வச்சு போற வரவங்களெல்லாம் குத்தி கிழிக்கிற வேலை இங்க எண்ணிக்கையில் அதிகமாயிடுச்சு. சாதாரணமா பொதுஜனம் போனா அங்க திருடுற கூட்டம் அதிகமாயிடுச்சு. சாதாரணமா விளையாட தங்களுடைய பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பினா அந்த குழந்தைகளை இவனுங்க கடத்தி பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்ற விஷயம் அங்க சகஜமாகிடுச்சு. அங்க வாழக்கூடிய, ஐரோப்பால வாழக்கூடிய மக்கள் அவ்வளவு வேதனைப்படுறாங்க. ஆனா இது எதுவுமே நம்ம நியூஸ்ல வராது. ஏன்னா அதுதான் ப்ராபகேண்டா. இங்க இது நிறைய பேருக்கு புரியாததாலதான் எது நியூஸ்ல வருதோ அது எல்லாம் உண்மைன்னு நம்பிடுறாங்க. எது உண்மையோ அதை யாராவது எடுத்து சொன்னா அதை பொய்ன்னு சொல்றாங்க, இல்ல சங்கின்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்துக்கான படம் தான் இந்த படம். இந்த படம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கும் மக்கள்ல ஒருத்த மட்டும் இது மாதிரி பண்ணா என்னவாகும் அப்படின்றத இது தெளிவா காட்டுது. ஆனா இங்க ஒருத்த மட்டும் கிடையாது. உண்மையாவே ஐரோப்பால ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இது மாதிரியான விஷயத்த அவங்க பண்ண போறாங்க. இது நல்லா தெரியும் யாருக்கு, அங்க இருக்க அரசாங்கங்களுக்கு. ஆனா அப்படி யார் எதிர்த்து இது மாதிரியான வேலையை செய்யறாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இவனுங்க பிடிச்சு உள்ள போடுறாங்க. நாலாவது வந்து பர்சனல் லெவல்ல இவன் பிரேக் டவுன் ஆகுறான். அஞ்சாவது வந்து கம்யூனிட்டி லெவல்லையும் இவங்களால எதையுமே பண்ண முடியும். இந்த அரசாங்கத்தை எதிர்த்தோம், இந்த மாதிரியான கொடூர குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களை எதிர்த்தோம். ஆறாவது என்ன ஆகுதுன்னா, இது பொலிட்டிக்கல் அஜெண்டாவா மாறிடுது. பொலிட்டிக்கல் மூமெண்ட்லயாவது எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்குமான்னு இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா
இவங்களுக்கு யார் ஆதரவு தராங்களோ அவங்கள மையப்படுத்தி இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள உட்கார வச்சா, அரசு கட்டிலில் உட்கார வச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு அடுத்த கட்டமா இவங்க இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐரோப்பா முழுக்க இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் ரைட் விங் இங்க அதிகமாகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே இதுதான். அங்க இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னே இங்க இருக்க எவனுக்குமே தெரியாது. இங்க உட்கார்ந்து ஃபெமினிசம் பேசுறது என்ன, சிறுபான்மையினர் ஐயோ அம்மம்மான்னு ஊர்ந்துட்டு இருக்க வேண்டியது. ஆனா அங்க சின்ன குழந்தைகளை டார்கெட் பண்ணி யூகேல மட்டும் இந்த ஸ்டேமருடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 2,50,000 பெண்கள், அதுல சின்ன குழந்தைகள் உட்பட இங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. யாராலன்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை பொறுக்கிகளால. ஆனா இத நாம எடுத்து சொன்னோம்னா நம்மள மதவெறியன்னு சொல்லுவானுங்க. என்ன வெறியன் வேணா சொல்லுங்களா, தற்குறிகளா. இப்பேற்பட்ட கொடூரத்தை பண்ற எந்த ஒரு பொறுக்கியா இருந்தாலும் அவனுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னா, ஏற்கனவே நான் சொன்னதுதான், கற்பழிப்பு சம்பந்தமான வீடியோலயே சொல்லியிருப்பேன். சா படத்துல வரா மாதிரி இவனுங்களை துடிக்க 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 நாம என்ன பண்ணணும்னா தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். எல்லா சோசியல் மீடியாலையும் அது லைவா இருக்கணும். எல்லா நியூஸ் மீடியாலையும் இது லைவா டெலிகாஸ்ட் ஆகணும். இதை பார்க்குற ஒருத்தன் என்ன ஆகும்னா இவனுக்கு அது பதிஞ்சிரும். அடுத்ததா இவன் ஏதாவது ஒரு பொண்ணை தொடரும்னு நினைக்கும் போது இவனால அந்த எண்ணத்தை தாண்டி தொடமாட்டான். அது மாதிரியான தண்டனையை நாம மெடிவல் காலகட்டத்தில இருந்த மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டோம்னா பிரிச்சுட்டோம். டெமோக்ரஸின்ற பேர்ல என்ன பண்ணிட்டோம்னா தூக்கு தண்டனையே பாவம், அச்சோ தூக்கு தண்டனையே வேணான்னு சொல்ற அளவுக்கு இங்க டெமோக்ரஸி மூலமா இந்த இடதுசாரிகள் மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு பதிலா மக்களுக்காக தான் நாங்க ஆட்சி பண்றோம்னு எல்லா நாடுகளையும் இன்னை வரைக்குமே ஏமாத்திட்டு தான் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த சிஸ்டம் பத்தி தெரியாத பல பேர் தான் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்காகவே பாடுபடுது, எங்களுக்காகவே பாடுபடுதுன்னு நம்பி இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னா இந்த ஐரோப்பா தான். இந்த ஐரோப்பால இருந்த மக்கள் அத்தனை பேரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எழ ஆரம்பிக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரத்துல முடியும். இந்த ஆசியான்னு சொல்லக்கூடிய நாடுகளில் இருந்து போகக்கூடிய இந்த பச்சை பொறுக்கிகள் இங்க இருந்து அவனுங்க ஐரோப்பாவுக்கு போறானுங்க. போயிட்டு இவனுங்க எந்த மாதிரியான பெயர்லையும் எந்த மாதிரியான அடையாளத்திலையும் இவங்க தங்களை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க தங்களை இந்தியர்கள்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறாங்க. ஏன்னா இந்தியர்கள்னு சொன்னா ஒரு மதிப்பு இருக்கும், நல்லா மதிப்பாங்க. அந்த மரியாதை இருக்கிறதால இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்தியர்கள்னு சொல்லியே கட்டமைக்கிறாங்க. அப்படி கட்டமைக்கும் போது ஏதாவது ஒரு தவறு நடந்தா இதை ஒரு திட்டமிட்ட ப்ரோபகண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தப்பு நடந்தாலும் அதை யூகே ஊடகங்கள் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அங்க இந்தியர்கள் இது மாதிரி செய்து விட்டார்கள்னு சொல்லுவானுங்க. ஆனா அங்க செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானை சேர்ந்தவனும் பாகிஸ்தானை சேர்ந்தவனும் பங்களாதேஷை சேர்ந்தவனும் தான் இந்த மாதிரியான கொடூரமான காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கடுத்து மெஜாரிட்டியா இந்த காரியங்களை யார் செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பின பச்சை சங்கிகள் தான் இந்த காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இதைத்தான் க்ரூமிங் கேங்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கும் இந்தியர்களுக்கும் துளியளவும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவனுங்க இதுல இந்தியர்களை மையப்படுத்தி அங்கிருந்து இங்க வரவங்க தான் இது மாதிரியான வேலையை செய்யறாங்கன்னு ஒரு ஃபால்ஸ் ப்ராபகேண்டாவை இவங்க பொலிட்டிக்கல் லெவல்ல கட்டவிழ்த்து விடுறாங்க. அது இங்க யூரோப்பால இப்பேற்பட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கு, இங்க இது மாதிரியான சூழல் இருக்குன்னு தெரியாத இந்த மணிச்சோ மாதிரியான நிறைய அரைவேக்காடுகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியர்கள் எங்கு போனாலும் இப்படித்தான் செய்கிறார்கள், இந்தியர்கள் ரொம்பவும் மோசம், இந்த ஃபெமினிச கோமாளிகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் இந்த ஆண்கள் எங்க போனாலும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் உருட்டுறது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெயர் ரொம்ப கேவலமாகுது உலக அளவுல. ஏன் இதை திட்டமிட்டு பண்ணணும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க யூகேல பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற கற்பழிப்புகளை விட யூகேல கடந்த 10 ஆண்டுகள்ல எக்கச்சக்கமான கற்பழிப்புகள் கொலைகள் நடந்திருக்கு. ஆனா அது பத்தி இந்த பிபிசி பேசியிருக்கவே மாட்டான், அதிகமா வாயை திறந்திருக்கவே மாட்டான். ஆனா எந்நேரமும் 24/7 இவன் இந்தியாவில் நடக்கிற விஷயத்த மட்டும் அடுத்தடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னா ஹாட் நியூஸா வெளியே கொண்டு வருவான். இங்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரியாமலேயே வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பேசுறது, இங்க மோடிக்கு ஐடியா கொடுக்கறது, ட்ரம்ப்புக்கு ஐடியா கொடுக்கறது, ஈரான்ல ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்கு, அடுத்து இது மாதிரி நடக்கும் நீங்க உருண்டுட்டு இருக்கிறது. பக்கத்துல இங்க யூகேல நம்மள ஆண்டவன் என்ன மாதிரியான அரசியலை இன்னி வரைக்குமே நம்ம தலையில திணிச்சிட்டு இருக்கான்னு இங்க ஒருத்தருக்கும் தெரியறது கிடையாது. தெரியாமலேயே நாம உருண்டுட்டு இருக்கோம்.
ஆனா யூகேல இந்தியாவை விட கொடூரமான கொள்ளைகள், கற்பழிப்புகள், திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா இந்த கார்டியனும் சரி, பிபிசியும் சரி, வாயரும் சரி, இந்த மாதிரியான உலக மீடியாக்கள் எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ திட்டமிட்ட ப்ராபகேண்டா இந்தியாவுக்கு எதிராக தெளிவா எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு பலிகடாவா இங்க யாரை வச்சு இந்த வேலையை செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்காலய கல்வி முறையில் படித்த கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத பூஸ்டர் டோஸ் கோமாளிகள். இந்த கோமாளிகள் கிட்டலாம் இந்த போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோல இருக்கிறது யாரு, என்ன விஷயம்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு 98% பேருக்கு இது என்னன்னே தெரியாது. ஆனா இதுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப் அசிங்கமாவும், ட்ரம்ப்புக்கு அறிவியல்னும் உலக அரசியல் இங்க பேசிட்டு இருக்குங்க. இங்க யூரோப்ல இப்படி கொடூரமான விஷயங்கள் நடக்க மிக முக்கிய காரணம் ஒண்ணு அரசாங்கம், இன்னொன்னு அரசாங்கம் இந்த மக்களுக்கு எதிராக பண்ற செயல். ஆனா இதை விட மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த மூணாவது. அதுதான் என்னது? செகுலரிசமும், இடதுசாரிகள் வாதமும், இந்த பெண்களும். ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க? அவங்களும் மனிதர்கள் தானேன்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வரவேற்கிற வேலையெல்லாம் இவங்க பண்ணாங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்குங்க. மூளைகெட்ட முண்டங்க. இதுங்களுக்கு தெரியாதது என்னன்னா, வர்றவங்க உங்களைத்தான் கற்பழிக்க வராங்க அப்படின்னு எவனா எடுத்து சொன்னா அதை கேட்காம அவனை நீ ஒரு மிசாஜினிஸ்ட், நீ இங்க ஆணாதிக்கத்தை பரப்புற அப்படின்னு இவங்களுடைய இன மக்களையே, இவங்களுடைய இன ஆண்களையே இந்த தற்கொலை முன்னங்க எதிர்த்து பேசி என்ன ஆப்பை தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, கருப்பின பச்சை சங்கிகள் இங்க இவங்களை இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ற நிலைமையை இவங்களே உருவாக்கிட்டாங்க. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீடியோ எல்லாம் போட்டு இந்த மேஸ்குலினிட்டி எங்க, ஆண்கள் எங்க போயிட்டாங்க, இவங்க யாரும் எங்களை காப்பாற்ற மாட்டாங்கன்னு அழுதா எவன் வருவான்? இந்த மாதிரி விஷயத்துக்கு முதல் ஆதரவு தரதே இந்த பெண்கள் தான். அதுலயும் பெமினிசத்தால பாதிக்கப்பட்ட பெண்களால தான் இந்த யூரோப் சின்ன பின்னமாச்சுன்னா அது மிகையாகாது. அதே வேலையத்தான் இங்க இந்தியாவிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செகுலரிசம் மூலமா யாரும் தவறு செய்ய மாட்டாங்க, நீங்க மத ரீதியா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு உருண்டு எவ்வளவோ விஷயங்கள் நடந்து, எவ்வளவோ படங்கள் கேரளா ஸ்டோரி மாதிரி எடுத்தோம் இங்க இருக்க பெண்களுக்கு மூளையில எட்டவே இல்லை. இதே மாதிரியான விஷயத்தை தான் இங்க ஐரோப்பால இருக்க பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு எப்பேற்பட்ட கொடூரங்களும் துயரங்களும் நடக்குதுன்னு அங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க நாம வாழக்கூடிய இந்தியாவிலேயே எப்பேற்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. தயவு செய்து இது எல்லாத்தையும் தேடி பாருங்க. அது உங்களால முடியலையா, ஐரோப்பால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத தேடி பாருங்க. 2002ஆம் ஆண்டு இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, சென்சஸ் எடுக்கிறாங்க, பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மிகப்பெரிய டெமோகிராபிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கிறது தெரிய வருது. இன்னும் 10 வருஷத்துல வெள்ளையின நேட்டிவ் மக்கள் ரொம்ப குறைஞ்சிடுவாங்க, அதாவது மைனாரிட்டி லெவலுக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இடத்தை பிடிச்சிருவாங்கன்னு அந்த சென்சஸ் அறிக்கை வெளியே வந்ததும் அதை பப்ளிஷும் பண்ணாங்க. உடனே அங்க இருந்த அந்த யூகே அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரி பாசிசம் எல்லாம் பேசாதீங்க, இது அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாடுன்னு அப்பவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி உண்மையா என்ன நடக்க போகுதுன்னு எவனா எடுத்து சொன்னா அவன் பாசிசம் பேசுறான், அவன் நாஜி, அவன் கான்ஸ்பிரசி பேசுறான்ற கதையை அரசாங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பவே இந்த வெள்ளையின மக்கள் உஷாராகல. அப்பவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது சாதாரணமான விஷயம் தானே, இவங்க இதை பெருசா பேசவே இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல, அந்த காலத்துல இந்த மாதிரியான கொடூரமான கற்பழிப்பு குற்றங்களும் கொடூரமான கொலைகளும் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மறைவா நடக்கும். ரொம்ப வெளிப்படையா நடந்தாலுமே ஊடகங்கள் காட்டாது. ஏன்னா அந்த நேரத்துல டிஜிட்டல் ஏரா பூம் ஆகலை. அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுச்சு. அதனால அந்த காலகட்டத்தில் நடந்த எந்த விஷயமுமே பல பேருக்கும் தெரியாததால இதை சாதாரணமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கிருந்த மக்களை கடந்து போயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இப்போ இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில இருந்தே வெளியே வர முடியாத நிலைமைக்கு இந்த ஐரோப்பிய வெள்ளையர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. இப்பேற்பட்ட பிரச்சனை நடக்கிற வரைக்கும் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கேட்பீங்க. இந்த பிரச்சனைக்கான ஆரம்பத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இது எங்க ஆரம்பிக்குது? எல்லாமே ஹிட்டு மாம்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. என்னைக்கு அவரா போட்டாங்களோ அன்னையில இருந்து
தொடர்ந்து இந்த வேலைகள் நடந்துட்டு வருது. அதாவது இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. 1950களில் இருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்ற பெயர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2ஆம் உலக போரில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்த அந்த மக்களை என்ன பண்றாங்கன்னா இந்த பெயர் கொண்டு கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க தங்களுடைய நாட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. யாரு? இந்த ஐரோப்பிய நாடுகள் மொத்தமும். இதுல பிரான்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா நார்த் ஆப்பிரிக்காவை இவங்க கைப்பற்றியிருந்தாங்க. பிரிட்டன் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டை கைப்பற்றியிருந்தாங்க. இப்படி எல்லா நாடுகளில் இருந்தும் என்ன பண்றாங்கன்னா கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்ற பெயர்ல இவங்க தங்களுடைய நாட்டுக்குள்ள வரவழைச்சு இவங்க அவங்களுடைய நாடு சரியானதுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மீண்டெழுந்ததுக்கு அப்புறம் இவங்களை மறுபடியும் அனுப்பிடலாம்ன்ற திட்டத்தோட இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க நாட்டுக்குள்ள, அதாவது ஐரோப்பாவில் ஓரளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நாடுகளுக்குள்ள இவங்க நுழைச்சுக்கிட்டாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, போனவங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை அந்த நாடுகளிலேயே தேடிக்கிட்டு தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்பவே இல்லை. இதை அந்த ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமா இவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை இந்த நாடுகளில் செலுத்தி இவங்க தங்களுடைய உழைப்பை அங்க காட்டிட்டாங்க. அதனால இங்க இருந்து நாங்க ஏன் போகணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள ஏற்பட்டுடுச்சு. ஸோ அதனால அங்கேயே தங்கிட்டாங்க. இப்படி வந்தவங்களோட இந்த இமிகிரேஷன் ப்ராசஸை இந்த ஐரோப்பிய நாடுகள் நிறுத்துச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்பதான் இன்னும் தீவிரமா என்ன பண்ணாங்கன்னா யூகேல வருடம் 50,000 பேரை உள்நுழைக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 50,000 பேரை உள்ள நுழைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி இங்க என்ன வரணும், வருமானத்தை பெருக்கிற அளவுக்கு இங்க எல்லாமே இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளூர் மக்களை பிழிய ஆரம்பிச்சு இங்க இமிகிரன்ஸா வரவங்களுக்கு அவங்களுடைய காசை தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது இவங்களுக்கு சொகுசாகுது, இவங்களுக்கு கஷ்டமாகுது. இந்த சொகுசை அனுபவிச்சவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே திட்டத்தோட தான் வராங்க. திட்டத்தோட வந்தவங்க வெள்ளை இன பெண்கள் மேல கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்கதை ஆகுது, கொடூரங்கள் பண்றாங்க. கொஞ்ச நெஞ்சம் கொடூரம் கிடையாது, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரத்தை பண்றாங்க. அது எல்லாத்தையுமே இந்த அரசாங்கங்கள் வேடிக்கை பார்க்குது. யோசிச்சு பாருங்க, ஏன் வேடிக்கை பார்க்கணும்? நல்லா கவனிங்க, ஏன் வேடிக்கை பார்க்கணும்? ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்காக செயல்படணும். ஆனா தன்னுடைய இன மக்களையே வேற்றினத்தை, அதாவது இந்த கருப்பினத்தை சேர்ந்த பச்சை சங்கிகளும், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியாவில இருந்து போல சில பச்சை சங்கிகளும் இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா நடத்தப்படுற இந்த க்ரூமிங் கேங் மூலமா இது மாதிரியான கொடூரத்தை பண்றத ஏன் இந்த அரசாங்கங்கள் வேடிக்கை பார்க்கணும்? இதற்கான பதிலை யாருமே சொல்றது கிடையாது. ஆனா இலுமினாட்டி இருக்கு, கான்ஸ்பிரசி வேலை இதுல இருக்குன்னு கேட்டா ஐயோ அதெல்லாம் கிடையாது, உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றது. என்னைக்கு ஹிட் செத்தாரோ அன்னைக்கே இந்த திட்டங்கள் பயங்கர தீவிரத்தோட செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிட்டை ஏன் இவங்க போட்டாங்கன்னா மிக முக்கிய காரணமே இதுதான். ஏன்னா ஹிட் இது எல்லாத்துக்குமே எதிரானவரா இருந்தாரு. குறிப்பா தன்னாட்டு பெண்களை, தன்னாட்டு ஆண்களை இந்த ஓக்கிசத்திலிருந்து பிரிச்சு எடுக்கிறத அவர் தன்னுடைய முழுமுதற் கடமையா ஆட்சிக்கு வந்ததும் பண்ணாரு. இந்த மாதிரியான ஒரு வேலையை யாரும் பண்ணிடக்கூடாதுன்னே ஐரோப்பாவில இருந்த அத்தனை தலைவர்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா காயடிச்சு விட்டாங்க. அந்த நேரத்துல 2 விஷயத்த பண்ணாங்க. ஒன்னு ஃபெமினிசம், இன்னொன்னு இந்த LGTB+. LGTB++ மூலமா அங்க இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் குழப்பினாங்க. ஆண்களுக்கு தாங்கள் ஆண்களே இல்லைன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அவன் எப்படிடா போராடுவான்? அவன் எப்படி தன்னுடைய நாட்டு பெண்களுக்கு இது மாதிரி ஒரு தவறு நடக்குது, கொடூரம் நடக்குதுன்றத தெரிஞ்சு அவன் ஆயுதம் ஏந்தி எப்படி போராடுவான்? ஏன்னா அவனுக்கே அவன் ஆனா பெண்ணான்ற சந்தேகத்தை இவங்க திணிச்சிட்டாங்க. அப்படி திணிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் ஆண்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அவனுங்க ஆண்களே கிடையாதுன்ற அளவுக்கு தள்ளிட்டாங்க LGTB மூலமா. இதுதான் இங்க நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. LGTB ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். இந்த ஃபெமினிசத்து மூலம் இவங்க இதை புகுத்துனது. இந்த ஃபெமினிசம் மூலமா இந்த பெண்கள் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, நீ குடும்ப கட்டமைப்புக்குள்ள போகாத, நீ குழந்தை பெத்துக்காத, உன்னுடைய வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் மண்டை கழுவிட்டாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க, LGTB மூலமா இவங்கள மண்டையை கழுவிட்டாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த நாட்டை யார் ஆள்வா? இமிகிரன்ஸா வர வருஷம் வர அந்த 50,000 பேர் தான் என்ன ஆவாங்க, அந்த நாட்டை ஆளக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க. லண்டன்ல வெள்ளையின மக்களால மேயர் ஆக முடியல, அதாவது ஒரு கிறிஸ்தவரால மேயர் ஆக முடியல தன்னுடைய சொந்த நிலத்துல. ஆனா அங்க ஒரு பச்சை சங்கி எங்கிருந்தோ வந்து மேயர் ஆகிறான். ஏன் பிரதமரா கூட ஆயிடுவானுங்க போல போற போக்க பார்த்தா. இது மாதிரி எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்னு கூட்டிட்டு வந்து அதோட நிறுத்தாம இன்னும் மேலும் மேலும் இமிகிரேஷனை இவங்க
ஊக்குவிச்சதன் விளைவு தான் இந்த விஷயங்கள் நடக்க காரணம். அதுலயும் இந்த இமிகிரேஷன் ப்ராசஸை திட்டம் போட்டே செயல்படுத்தி இந்த ரோத்சைல்டு ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இன்னும் நிறைய ஃபேமிலி இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா, ரஷ்யாவில் எப்படி இந்த யூத சிகப்பு அரக்கர்கள் அங்கிருந்த வெள்ளை இன கிறிஸ்தவர்களை கொன்னு குவிச்சாங்களோ கொடூரப்படுத்தினாங்களோ அந்த விஷயத்த ஐரோப்பா முழுக்க கட்டவிழ்த்து விடணும்னே இந்த மாதிரியான வேலையை அவங்க ஆரம்பிச்சாங்க. இது இலுமினாட்டி சதி இல்லை, இதுல கான்ஸ்பிரசி கிடையாது, யூதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் உருட்டினாலும் அது பொய். அந்த புரோட்டோகால்ஸ் ஆஃப் ஜாயின்லயே இங்க நடக்கிற எல்லா விஷயமும், இப்ப நான் பேசுற விஷயம் கூட அதுல தெளிவா இருக்கும். அதை யார் எழுதுனது, எப்படி எழுதுனாங்க, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதுல எழுதின விஷயம் 100% நடந்திருக்கா இல்லையா அதை மட்டும் பாருங்க. உங்களால நீங்க ஏத்துப்பீங்க, ஆமா எப்படி நடந்திருக்கு, இது எப்படி இவங்க முன்கூட்டியே சொல்லி அது எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கே தோணும். இங்க வந்து இதை கான்ஸ்பிரசி ஆங்கிள் பார்த்தாலும் சரி, இலுமினாட்டி ஆங்கிள் பார்த்தாலும் சரி. ஆனா இங்கதான் நாம எல்லாருமே கோட்டை விட்ட மிகப்பெரிய விஷயம் இருக்கு. இங்கதான் ஹிட்லரை இவங்க தப்பா பிரதிபலிச்சதன் மூலமா ஐரோப்பா மக்களே இவங்களை பலிகடாவாக்கிக்கிட்டாங்க. இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையை கொண்டு போய் நீட்டிட்டாங்க. யாரு முன்னாடி? ஹிட்டை யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க முன்னாடி. இங்க யூதர்கள் மட்டும்தான் இங்க இலுமினாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுதான் கிடையாது. யூதர்களை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா யூதர்கள்லையும் ஹிட்டு மாம்ஸை ஆதரிச்சு அவருக்காக 1000 சாட்சிகள் சொன்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால யூதர்கள் மட்டும்தான் இலுமினாட்டின்னு சொல்ல மாட்டேன். எப்படி எல்லா இனத்திலையும் நல்லது கெட்டதுன்னு இருக்கோ அதே மாதிரி சைக்கோக்கள் இருக்காங்க, இந்த நல்லவங்களும் இருக்காங்க. யூத இனத்துல யாரெல்லாம் ஹிட்டு மாம்ஸ்க்கு ஆதரவா பேசினாங்களோ அவங்க எல்லாருமே அப்பட்டமான ஹிட்டு மாம்ஸுடைய ஆதரவாளர்கள். இப்படி இருக்காங்களான்னு கூட நிறைய உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. என்னது, யூத இனத்துல ஹிட்லருக்கு ஆதரவா ஆட்கள் இருக்காங்களா நீங்க நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. எஸ், உண்டு. இவங்க வந்து கேஸ் சாம்பர் வச்சு இதையெல்லாம் கொன்னாங்க, நிறைய பேரை இவங்க வறுத்தெடுத்தாங்க, கடாயில போட்டு எண்ணெய் ஊத்தி பொறிச்சு எடுத்தாங்கன்னா உருட்டிட்டு இருப்பாங்க இல்லையா. இது எதுவுமே நடக்கலன்னு அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி சொன்னதே ஒரு யூதர், ஒரு யூத பையன். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா 20-25 வயசு தான் இருக்கும். ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாயடைச்சிட்டாங்க. இந்த விஷயம்லாம் யூதர்கள் ரொம்ப அப்பாவிகள்னு சொல்ற நிறைய பேருக்கு தெரியாது. இந்த விஷயத்த நான் ஏன் சொன்னேன்னா, இந்த இப்ப நாம பாக்குற எல்லா விஷயமும் ஹிட்டு மாம்ஸுடைய இறப்பிலிருந்து தான் தொடங்குது. அந்த ஆள் உயிரோட இருந்திருந்தா இந்த போர் வேற மாதிரி நகர்ந்திருக்கும். நாம எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்திருப்போம். ஆனா அந்த ஆளை என்னைக்கு முடிச்சாங்களோ அன்னைக்கே நம்ம கதை முடிஞ்சிருச்சு. இங்க வந்து நாம அந்த ஆள் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் தான் பிரதமராக இருந்திருப்பாரு. அப்படின்னா நம்மளுடைய நிலைமை எப்படியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த டைம் லைனையே இவங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஐரோப்பாவுடைய எதிர்காலத்தையே மாத்திட்டாங்க, நம்மளுடைய எதிர்காலத்தையும் மாத்திட்டாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த இலுமினாட்டிகள் கிடையாது, கான்ஸ்பிரசி, இது எல்லாமே சதி கிடையாது, இயற்கையா நடக்குதுன்னு சொல்ற எவனுக்குமே இந்த விஷயம் தெரியாது. இதை பத்தி பேசவும் மாட்டான், இந்த ஆங்கிள் யோசிக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்ட்ல இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து நேட்டோ மூலமா நிறைய இஸ்லாமிய நாடுகளை தாக்கியிருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த போர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். அப்படி அங்க இவங்க தாக்குதல் நடத்தின நாடுகள் இருந்து செலக்டடா என்ன பண்றாங்கன்னா ஆண்களை மட்டும், பாதிக்கப்பட்ட ஆண்கள்னு அங்கிருந்து பொறுக்கி எடுத்து வெறும் ஆண்களை மட்டும் ஐரோப்பாவுக்கு ஏன் அனுப்பணும்? அங்க இந்த நேட்டோ வந்து வெறும் ஆண்களை மட்டுமா குறி வச்சு தாக்குச்சு? இஸ்லாமிய நாடுகளில் இது மொத்தமா தாக்குது. அங்க இருக்க எல்லா சிவிலியன்ஸ்க்குமே அது பாதிப்பு. அங்க பாதிக்கப்பட்ட சிவிலியன்ஸை என்ன பண்ணணும்? என்ஜிஓ மூலமா என்ன பண்ணணும்? இவங்க இங்க கொண்டு வரணும். நாங்க வந்து உங்களுக்கு மறுவாழ்வு தரோம்னு சொல்றவங்க என்ஜிஓ மூலமா ஃபேமிலியா இருக்கவங்க, லேடிஸா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அது எந்த ஜெண்டரா வேணா இருக்கட்டும், ஆண்கள் பெண்கள்னு எல்லாரையுமே இவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு கூட்டு வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும்? இவங்க மறுவாழ்வு தந்திருக்கணும். ஆனா அப்படி நடக்கவே இல்லை. என்ன நடக்குது? அங்க இருக்க பெண்கள் எல்லாரையும் விட்டுறானுங்க. அங்க இருந்து 14 - 40 வயதுக்கு உட்பட்ட ஆண்களை மட்டும் செலக்டடா இந்த ஐரோப்பாவுக்குள்ள ஊடுருவ வைக்கிறாங்க. ஏன்? இதுல திட்டம் கிடையாது, இது இயற்கையா நடக்குதுன்னு எவனா சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷ பிறவி எடுத்ததே கேவலம், வேஸ்ட்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க இருக்க ஆண்களுக்கு, அதாவது இந்த ஐரோப்பாவில் இருக்க ஆண்களுக்கு எந்த போதையை பழக்கி விட்டுட்டாங்க? எல்ஜிடிவி போதையை பழக்கி விட்டுட்டாங்க. அங்க இருக்க பெண்களுக்கு ஃபெமினிச போதையை பழக்கி விட்டுட்டாங்க. அப்ப அந்த இடத்துல புதுசா வர இந்த இமிகிரண்ட் ஆண்கள் என்ன பண்றானுங்க? அங்க இருக்க ஆண்களை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. இவனுங்க ரொம்ப வீக், இவனுங்களை ஈஸியா நாம தட்டிட்டு இவனுங்களுடைய பெண்களை நாம எப்படி வேணா எந்த நேரம் வேணா நாம நினைச்சபடி அபகரிக்கலாம், அனுபவிக்கலான்ற எண்ணம் இவங்களுக்குள்ள ஊட்டப்பட்டு தான் இவங்க இங்க கொண்டு வந்து விடப்படுறாங்க. அதன் விளைவா தான் இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஐரோப்பா மக்களுடைய டாக்ஸ்ல இருந்தே இவங்களுக்கு காசு தந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்காக இவங்க உழைக்காம அந்த நாட்டு பெண்களை குறிவைத்து அந்த நாட்டுல இருக்க மக்களை குறிவச்சு இது மாதிரியான கொடூரங்களை பண்ண என்ன நோக்கம்? என்னதாண்டா நோக்கம் இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு கேங்கை வச்சு ஐரோப்பா முழுக்க இந்த நெட்வொர்க் இருக்கு, நம்ம இந்தியாவில அந்த நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் மூலமா இவனுங்க பெண்களை குறி வச்சு இது மாதிரியான வேலை செய்ய என்ன காரணம்? இச்சையையும் தாண்டி இந்த ஆபாச எண்ணத்தையும் தாண்டி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வேலை இருக்கு. அதுதான் மல்டிகல்ச்சரலிசம். இது இங்க நிறைய பேருக்கு தெரியாததால இலுமினாட்டி கிடையாது, கான்ஸ்பிரசி கிடையாது, இதெல்லாம் இயற்கையா நடக்குதுன்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. தயவு செய்து நீங்க எல்லாம் இந்த மாதிரி உலக அரசியல்லாம் பேசாதீங்கடா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. Until we meet again.